டுடே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், இது ரெண்டு இருக்குது. அடுத்து வந்து நம்ம வந்து கொண்டு போகக்கூடியது இந்த ரெண்டு டாபிக் தான் கொண்டு போக போகிறோம். இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா, அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நம்ம அனாலிசிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அனாலிசிஸில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சருமே இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு தெரியும். அதாவது நமக்கு அன்னோன்ஸ் இருக்கும். ஈக்குவிலிபிரியம் ஈக்குவேஷனோட நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்ட்ரா அன்னோன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அன்னோன்ஸை எப்படி நோன் வேல்யூவா நம்ம கண்டுபிடிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் அனாலிசிஸ் வந்து நம்ம படிக்கிறோம். இப்போ இதில் நம்ம மெத்தட்ஸ் எப்படி வந்து சால்வ் பண்ணுவோம் அந்த அன்னோன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா, ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். அதாவது ஒன்று போர்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம், இன்னொன்று என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த போர்ஸ் மெத்தட் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு அது லைட்டாக இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஆல்ரெடி அனாலிசிஸ் நடத்தும் போது லைட்டாக அதை பற்றி சொல்லியிருப்பேன். கொஞ்சம் டீட்டெயில்டாக அதில் நான் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் கன்டினியூ பண்ணுவோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்லேருந்து 2 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்லேயும் 2 கொஸ்டின் இல்லை 1 கொஸ்டின், கண்டிப்பாக 1 கொஸ்டின் இல்லை ஒரு சில நேரம் ப்ளஸ் 1 கொஸ்டின், அதாவது 2 கொஸ்டினை கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த 2 டாப்பிக்கும் சேர்த்து 2 ரொம்ப சின்ன டாபிக் தான். கண்டிப்பாக மஸ்ட்னு சொல்ல போனால் 3 கொஸ்டின். ஒரு சில நேரம் அது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ல எக்ஸ்ட்ரா 1 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 4 கொஸ்டினும் பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து உங்களுக்கு டிப்ளமோ லெவல்லையும் டிகிரி லெவல்லையும் இந்த 2 டாபிக்குமே கவர் ஆகும். இது முடிச்சிட்டோம்னா அனாலிசிஸ்ல மீதி இருக்கிறதா குட்டி குட்டி டாபிக் தான் இருக்கும். ஸ்டிப்னஸா இருக்கட்டும், ஐஎல்டியா இருக்கட்டும், ஆர்ஜஸ் அண்ட் கேபிள்ஸா இருக்கட்டும், அதனால் அது 3 சேர்த்து தனித்தனியாக ஒரு 3 to 4 செஷன் வச்சு பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெத்தட்ஸ் தான் பார்க்க போறோம். 2 மெத்தட் இருக்குன்னு சொன்னோம். ஓகே, எப்படி ஒரு இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. அதாவது ஒன்று வந்து என்ன அப்படின்னா போர்ஸ் மெத்தட். இந்த போர்ஸ் மெத்தடை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒன்று போர்ஸ் மெத்தட், இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு 2 இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ல நமக்கு அன்னோன்ஸ் வந்து போர்சஸ் இருக்கு, நோன் வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வந்து போர்சஸ் இருக்கும், அதை தான் போர்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இதுக்கு சில நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அந்த போர்ஸ் மெத்தடை, அதாவது இதை காம்பேட்டபிலிட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க, ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இதை வேற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இதுலயே வந்து சில சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன மெத்தட்னா போர்ஸ் மெத்தட் வரும் அப்படின்னா நான் சொல்றேன். அப்ப இந்த போர்ஸ் மெத்தடே ஆல்சோ கால்ட் எப்படின்னா கூப்பிடுறாங்க அப்படின்னா கால்டஸ், அதாவது எப்படின்னா கூப்பிடுறாங்க அப்படின்னா, அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட் எப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து இத காம்பேட்டபிலிட்டி மெத்தட் எப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த போர்ஸ் மெத்தடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பார் எடுத்துக்கிறோம், ஒரு பிரிசமெட்டிக் பார் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பக்கம் பிக்சரா இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். இதுல வந்து ஒரு பார் இப்படி இருக்கு. இப்போ இது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லே படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பார்ல என்னன்னா இந்த ஆக்சிஸுக்கு பேரலா, ஆனா வெளிப்புறமா அதாவது என்ன ஆக்சிஸ் ஒட்டி வெளியில் நோக்கி போற மாதிரி, அதாவது இழுக்கிற மாதிரி, ஃபுல் பண்ற மாதிரி, அதாவது டென்சைல் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் இல்ல லோடு ஓகே ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த பார் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இந்த பார் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னா டெல்லுங்கிற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை பார்த்துருக்கீங்க. நான் சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் நடத்தல, எனக்கு இங்க எது தேவையோ அதை பற்றி பேச போறேன். அப்ப இந்த டெல் ஓகே, அதாவது டோட்டலா வந்து இது இன்னும் உங்களுக்கு அங்கே உள்ளதோட சேர்த்து இதோட சொல்லணும் அப்படின்னா, இது வந்து என்ன செய்வோம், இந்த பாரோட லென்த்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்படிதான் பார்த்துருப்பீங்க. கேபிட்டல் எல் போட்டுக்க, ஸ்மால் எல் போட்டுக்கிறேன். அப்ப இது என்ன, டெல் எல் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எந்த அளவுக்குன்னா டெல் எல் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப இதுக்கு தான் இங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. ஓகே, எப்படின்னா டெல் எல் ஈக்குவல் டு பிஎல் பை ஏன்னு இங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. இது நான் டிவைட் பண்ண விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா எழுதுறேன். டெல் எல் ஈக்குவல் டு பிஎல் வகுத்தல் ஏன்னா இங்க படிச்சிருப்பீங்க. இது டெல் எல்னு சொல்லலாம் அல்லது டெல்னோட சொல்லலாம், இது உங்களோட. ஆனா தெரிஞ்சுக்கணும், அப்ளை பண்ண போகக்கூடிய போர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு டிபார்மேஷனை கிரியேட் பண்ணுது. அது எந்தலன்னா லென்த்ல கிரியேட் பண்ணுது. ஓகேவா, ஓகே. இப்ப இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல தனியா பிரிக்க போறேன். எதை பிரிக்க போறேன் அப்படின்னா,
இந்த லோடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த L/A நான் என்ன செய்யறேன் அப்படின்னா எஃப்னு எடுத்துக்கிறேன். அதாவது எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா பிளெக்சிபிலிட்டியை குறிக்கும். ஓகே, பிளெக்சிபிலிட்டியை குறிக்கும். அப்ப இந்த எஃப் ஈக்குவல் டு L/A. அப்ப இதை நான் இதில் அப்ளை பண்ணனா அப்ப டெல் எல் இல்லை எல் டெல்னு வச்சுக்கிறேன்னா பி ஆல்ரெடி இருக்கு இன்டு இந்த L/A ஈக்குவல் என்ன பண்ணலாம், இந்த பிளெக்சிபிலிட்டி ஆர் ஃபோர்ஸை போட போறோம். ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ஃபோர்ஸ் பிளெக்சிபிலிட்டி ரெண்டும் ஒன்று தான். நீங்க வேணா யூனிட் வச்சு பாருங்க. எல்லுக்கான யூனிட் என்ன உங்களுக்கே தெரியும். ஓகே, இது வரும் உங்களுக்கு எம்எம் இல்லை மீட்டர் இல்லை சென்டிமீட்டர். நான் எம்எம் எடுத்துக்கிறேன். ஏரியாவுக்கு என்ன யூனிட் எம்எம் ஸ்கொயர்டு. எலாஸ்டிசிட்டிக்கு என்ன யூனிட் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. அப்போ எம்எம் ஸ்கொயர் அடிபட்டுரும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல நல்லா கவனிக்கணும். எனக்கு இந்த பிளெக்சிபிலிட்டி தான் வேணும். அப்போ இந்த பெருக்கல் உள்ள பி இங்கிட்டு வந்துச்சுன்னா வகுத்துல வந்துடும் டெல்டா பி பி ஈக்குவல் டு பிளெக்சிபிலிட்டி எஃப். ஓகேவா? ஓகே, அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா அப்ப இந்த டெல்டாங்கிறது ஒரு எம்எம். அப்ப ஒரு எம்எம் டிஃபார்மேஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஃபார்மேஷன் உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய உருமாற்றம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எந்த அளவுக்கு இறங்கிருக்கு இன் எம்எம்ல. இதே ரொட்டேஷன் சொல்லுவேன், ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ்னா சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஸ்டிப்னஸ் தான் நான் சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு புரியும். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த ஒரு எம்எம் டிஃபார்மேஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு லோட் ஆர் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுதான் பிளெக்சிபிலிட்டி. ஓகேவா? இப்ப இதை அப்படியே வச்சுக்கிறேங்க. ரொம்ப இன்டெப்தா நான் போகல, இதை அப்படியே வச்சுக்கிறேங்க. இப்ப இந்த சைடு என்ன செய்ய போறேன் அப்படின்னா நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடை எழுத போறேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நான் சொன்ன இந்த டெல்டா பை பி ஈக்குவல் டு எஃப் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். அதாவது ஃபோர்ஸ் மெத்தடுங்கிறது என்ன அப்படின்னா இங்க அன்னோன்ஸ் நான் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த அன்னோன்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸஸா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேசிக்ஸ் அனாலிசிஸ் சொல்லும் போது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸையும் டைனமிக் இன்டிடெர்மினஸை பத்தி உங்களுக்கு நடத்திருப்பேன். இப்போ நீங்க ஒரு செக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்டிடெர்மினட் செக்ஷன்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸை கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கடுத்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லக்கூடிய கைனமெட்டிக் இன்டிடெர்மினஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இதுக்கான கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், அதை போய் பார்த்துக்கிறேன். அதாவது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸ்ங்கிறது சப்போர்ட் ரியாக்ஷனையும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லக்கூடிய கைனமெட்டிக் இன்டிடெர்மினஸ்ங்கிறது ரிலீஸ்டு ரியாக்ஷன். ஓகே, அதை பத்தியும் பேசக்கூடியது. ஓகே, இப்போ அந்த டாபிக்ல போவேன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ் இருக்கும், பார்த்துக்கிறேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன்னே, அதாவது ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி டிஎஸ், இன்னொன்று என்ன சொன்னேன் கைனமெட்டிக் இன்டிடெர்மினசி டிகே. இப்போ நான் ஒரு செக்ஷர் இன்டிடெர்மினட் செக்ஷர் எடுத்து நான் டிஎஸ் ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், டிகே ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டேன். நான் எனக்கு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோட என்னோட கைனமெட்டிக் இன்டிடெர்மினசியோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அதிகமா இருக்கு அப்படின்னா ஓகே, இது ஒரு கண்டிஷன். இப்போ இதுக்கு வந்து நான் ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போறோமா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறோமா அப்படின்னு நான் சொல்றேன். இதே மாதிரி இது கண்டிஷன் நம்பர் 1. இப்போ கண்டிஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னா என்னுடைய டிஎஸ் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசிங்கிறது என்னுடைய கைனமெட்டிக் இன்டிடெர்மினசியை விட கூட இருக்கு. ஓகேவா? இந்த கண்டிஷன். ஓகே, இப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா அந்த மெத்தடை நம்ம எந்த அளவுக்கு எளிமையா சால்வ் அவுட் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப நான் கண்டுபிடிக்கக்கூடிய இன்டிடெர்மினட் செக்ஷன்ல எனக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸியோட வேல்யூட கைனமெட்டிக் இன்டிடெர்மினஸியோட வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க எந்த மெத்தட் போகலாம் அப்படின்னா நீங்க வந்து எந்த மெத்தடை போயிடலாம், அதாவது ஃபோர்ஸ் மெத்தடை போயிடலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்கு வந்து இது அதிகமா இருக்குன்னா அன்னோன்ஸ் வந்து ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸ் தான் கம்மியா இருக்கு. அப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் மெத்தடை சால்வ் பண்ணிடலாம். ஒருவேளை எனக்கு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸ் கூட இருக்கு கைனமெட்டிக் இன்டிடெர்மினஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா கம்மியா இருக்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்ப நீங்க வந்து என்ன செஞ்சிடலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா ஆர் ரொட்டேஷன் டீட்டா கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா அதையும் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க. இப்ப இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி எந்தெந்த மெத்தட்னா சால்வ் அவுட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்ல இது கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். என்னென்ன சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன் மெத்தட். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம்ல இருந்து சால்வ் பண்ணோம்ல 2 கேஸ். ஒன்று ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம்ல சென்டர் பாயிண்ட் லோடு வர்ற மாதிரியும்
அதே ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர்ல த்ரோட் த ஸ்பேன் யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரியும் உங்களுக்கு நடத்திருப்பேன். அதாவது என்ன கண்டுபிடிச்சிருப்போம், ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸ் ஐஎஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிச்சிருப்போம், ரியாக்ஷன் சப்போர்ட் ஆர்ஏ ஆர்பி கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கடுத்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மோட், மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மோட், பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர், பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர், இது எல்லாமே கண்டுபிடிச்சிருப்போம். அப்ப அது எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நடத்துனது இந்த மெத்தட் தான். அதாவது கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருப்போம். இதை யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, இதை மேக்ஸ்வெல் தியரம்னு சொல்லுவாங்க. அப்ப கன்சிஸ்டன்சி இல்ல கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன் மெத்தட் ஓகேவா, டிஃபார்மேஷன் மெத்தட். அப்ப இது எதுல வருது, ஃபோர்ஸ் மெத்தட், இல்லாட்டி நம்ம என்ன சொல்லலாம், அதை காம்பேட்டபிலிட்டி மெத்தட்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது நம்ம என்ன சால்வ் பண்ணிருப்போம், இங்க பிக்சட் பீம் சால்வ் பண்ணிருப்போம். பிக்சட் பீம்ல என்ன செய்யிருப்போம், என்னுடைய மியூ டயக்ராமோட ஏரியா, அதுக்கடுத்து என்னுடைய மியூடஸ் ஏரியா டயக்ராமோட ஏரியாவை நம்ம ஈக்குவல் பண்ணி பார்த்திருப்போம். அப்ப அது எங்கே வரும், அதாவது மியூ டயக்ராம் ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மோட் டயக்ராம் ஏரியா கண்டுபிடிச்சு அதை ஈக்குவல் பண்ற கான்செப்ட் மோர்ஸ் தியரத்துல படிச்சிருப்போம். மோர்ஸ் தியரம் 1 என்ன செய்யும்னா பெண்டிங் மோட் டயக்ராமுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதையும், மோர்ஸ் தியரம் 2னா கண்டுபிடிச்ச பெண்டிங் மோட் டயக்ராமோட ஏரியாவோட சென்டர் டிஸ்டன்ஸ் பிரிக்கணும். ஓகே, பிக்சட் பீம்ல நம்ம மோர்ஸ் தியரம் 1 யூஸ் பண்ணோமா 2 யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கே தெரியும், நம்ம அந்த பெண்டிங் மோட் டயக்ராமோட ஏரியா தான் கண்டுபிடிச்சு ஈக்குவல் பண்ணோம். அப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கோம், 1 யூஸ் பண்றோம். அப்ப அந்த 2 எங்க சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, அதே பிக்சட் பீம்ல ஒருவேளை எசென்ட்ரிக்கல் லோடு வருது. அது என்ன சார் எசென்ட்ரிக்கல் லோடு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இதே பிக்சட் பீம்ல எனக்கு லோடு வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, இது ஏங்கிற டிஸ்டன்ஸ், அப்ப இது பிங்கிற டிஸ்டன்ஸ். அப்படின்னா இந்த மாதிரி கேஸுக்கு நான் மோர்ஸ் தியரம் வந்து 1 யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஏரியா த பெண்டிங் மோட் டயக்ராம் கண்டுபிடிச்சிட்டு, அதாவது உங்களுக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட் டயக்ராம் பெண்டிங் மோட் டயக்ராமோட ஏரியாவையும் பிக்சடு மூவ்மெண்ட் டயக்ராமோட ஏரியாவையும் கண்டுபிடிச்சு ஈக்குவல் பண்ணா கிடைக்காது. என்ன செய்யணும், மோர்ஸ் தியரம் 2 யூஸ் பண்ணலாம். அது என்ன செய்யணும், அதே ப்ரீ மூவ்மெண்டோட பெண்டிங் மோட் டயக்ராமோட ஏரியாவோட சென்டர் டிஸ்டன்ஸ் பிரிக்கணும். அதை என்னுடைய எண்ட் மூவ்மெண்ட் டயக்ராமோட ஏரியா கண்டுபிடிச்சு ஒரு சென்டர் டிஸ்டன்ஸ் பிறகு ஈக்குவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப அதே பிக்சட் பீம்லயே அந்த சென்டர் பாயிண்ட் லோடுக்கும் த்ரோட் தி ஸ்பான் யூடிஎல் ஆக்ட் ஆகிறதுக்கு மோர்ஸ் தியரம் 1 யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கேஸ்க்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பாக ஏதான் யூஸ் பண்ணணும், மோர்ஸ் தியரத்துல 2 தான் யூஸ் பண்ணணும். அப்ப பொதுவா என்ன செய்யுது, மொமெண்ட் ஏரியா மெத்தட் யூஸ் பண்றோம். மொமெண்ட் ஏரியா மெத்தட் தான் யாரு டெவலப் பண்ணிருப்பா, நம்மளுடைய மோர்ஸ் வந்து டெவலப் பண்ணிருப்பாரு. அவர் தான் 2 தியரம் கொடுத்திருப்பாரு. அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம், அப்ப இதுக்கு என்ன சார் எண்ட் மொமெண்ட் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன வரும் அப்படின்னா, இங்க வந்து என்ன வரும், RA ஈக்குவல் டு ME × B/L வரும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிடுவோம். அப்ப இங்க RB என்ன வரும் அப்படின்னா, சும்மா பாத்துக்கிடுங்க, M × A/A/L வரும். ஓகே, அதே வந்து பிக்சட் எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த சைடு ஆன்டி கிளாக் வைஸ் உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க என்ன வரும்னா M × W லோடா. ஓகே, அப்ப இங்க என்ன வரும் பிக்சட்னா, இந்த இது MA இது MB, இது ஆன்டி கிளாக் வைஸ் இது கிளாக் வைஸ். அப்ப இங்கிட்ட என்ன வரும்னா WA/B² வரும். இந்த சைடு என்ன வரும்னா WA²B/L² வரும். ஓகே, இதெல்லாம் என்னன்னா பிக்சட் எண்ட் மொமெண்ட். அதுக்கு அடுத்து இதுக்கு டயக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இதுல எந்த சேஞ்சஸ் இருக்காது, சேர்போஸ் டயக்ராம்ல இப்படிதான் வரும், சேமா வராது. இது ஏங்கிற டிஸ்டன்ஸ், இது பிங்கிற டிஸ்டன்ஸ். ஆனா பெண்டிங் மொமெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, அதாவது இதுக்கு வந்து நீங்க பெண்டிங் மொமெண்ட் போட்டீங்கன்னா எப்படி போட்டுருவீங்க, உங்களுக்கு ட்ரையாங்கிளா போட்டுருவீங்க. அதாவது ஃப்ரீ மூவ்மெண்ட் டயக்ராம். அது எண்ட் மூவ்மெண்ட் போடும்போது இங்கிட்டு கூடவும் இப்படியும் வரும், இப்படி வரும், ட்ரெபிசாய்ட்லாம் வர மாதிரி இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்னா. அப்புறம் இதை கன்சிடர் பண்ணி அதை பெருசா போயிட்டே இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு பார்க்கலாம். நம்ம கேட்டா எண்ட் மூவ்மெண்ட் கேட்கலாம், அதுக்கு வரலா கொடுத்துட்டேன். RERB டிஸ்டன்ஸ் கேட்கலாம், அது கொடுத்துட்டேன். இது வச்சு பாத்துக்கிறேன். ஓகே, இப்ப நான் இதை இதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் ரெண்டாவதா கொடுக்கக்கூடிய மொமெண்ட் ஏரியா மெத்தட், அதாவது மோர்ஸ் தியரம். ஓகே, அதுக்கு தான் சொன்னேன். இப்ப அது வந்து எதுக்கு வருதுன்னா ஃபோர்ஸ் மெத்தட்ல வருது அப்படின்னு சொன்னேன். இப்ப எழுதுவோம். அப்ப அடுத்து மொமெண்ட் ஏரியா மெத்தட். இது யாரு கண்டுபிடிச்சா, மோர்ஸ் கண்டுபிடிச்சாரு. ஓகே, இதுல அப்ளை பண்ணக்கூடிய தியரம் தான் மோர்ஸ் தியரம். ஓகே, அதாவது கன்சிஸ்டன்ட் டிஃபார்மேஷன் இது யாரு, மேக்ஸ்வெல். எல்லாத்தையும் எழுதணுமா அப்படின்னா தேவையில்ல, பாத்துக்கிறேங்க. ஓகே, மேக்ஸ்வெல். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா காலம் அனலாக் மெத்தட். சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு அடுத்து பிளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் மெத்தட்.
flexibility மேட்ரிக்ஸ் மெத்தட். இது எதுல வரும்னா ஃபோர்ஸ் மெத்தட்ல தான் வரும். ஓகேவா? எப்படி இதுல நம்ம ஓகே என்ன ஆர்டர் அவுட்ல கேட்பாங்க, எது எதெல்லாம் ஃபோர்ஸ் மெத்தட்ல வருது, எதெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல வருது அப்படின்னு ஆர்டர் அவுட் அப்படின்னா இதுல வந்து இவ்வளவு நிறைய இருக்கா சார், நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல பாக்கணும்னா மொத்தம் 5 பார்க்கணும். எத்தனை கொடுத்துருக்கோம்? 1 2 3 4 கொடுத்துருக்கோம். அப்ப இன்னொன்னு இருக்கு கிளாப்ரான்ஸ் தியரம் ஆஃப் 3 மூமெண்ட்ஸ் 5. அதையும் இதுல ஒண்ணா ஃபோர்ஸ் மெத்தட் தான். அப்ப தியரம் ஆஃப் 3 மூமெண்ட்ஸ் எழுதிக்கிறேங்க. இது யாருன்னா இதை வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா கிளாப்ரான்ஸ் தியரம் ஓகேவா? ஓகே. அப்ப இந்த கன்சிஸ்டன்சி டிஃபார்மேஷன், மூமெண்ட் ஏரியா மெத்தட், காலம் அன்லாக் மெத்தட், ஃபிளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ், தியரம் ஆஃப் 3 மூமெண்ட்ஸ், இது 5மே எது கீழே வருது? நம்மளுடைய ஃபோர்ஸ் மெத்தட் சொல்லக்கூடிய இந்த ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட் ஆர் காம்பேட்டபிலிட்டி மெத்தட்ல தான் வருது. இப்ப அடுத்து அந்த சைடு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போறோம். இப்ப இதே பார் எடுத்துக்கிறோம். ஓகே, இதே பார் எடுத்துக்கிறோம். ஓகே, ரெண்டாவது மெத்தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இது எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா ஆல்சோ கால்ட் அஸ், அதே மாதிரி தான் ஆல்சோ கால்ட் அஸ் ஈக்குலிபிரியம் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஈக்குலிபிரியம் மெத்தட்னு சொல்லுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னோட சேர்த்துக்கலாம். ஓகே, வேற எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டிப்னஸ் மெத்தட். ஓகே, ஸ்டிப்னஸ் மெத்தட் இதோட சேர்த்துக்கிறேங்க அடிஷனலா. ஓகே, அப்ப 2 தான் மேக்ஸிமம், 1 இதுலயே கொடுத்துருப்பேன், ஹெட்டிங்லேயே கொடுத்துருப்பேன், மொத்தம் 3 இது இருக்கும். ஓகே, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு பிரிஸ்மெட்டிக் பார் எடுத்துக்கிறோம். கலர் சேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி ஒரு பார் எடுத்துக்கிறேங்க. ஒரு 4 சார் லோட் அப்ளை பண்ணுங்க. டிஃபார்மேஷன் கிரியேட் ஆகும். மெஷர் ஆன் பண்ணிக்கிறேங்க டெல்டா அளவுக்கு. ஒரிஜினல் பார் லென்த் L. அப்ப என்ன வரும்? டெல்டா ஈக்குவல் டு PL/A. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த டெல்டா இங்க வந்துடும், இந்த LBA இங்கிட்டு போயிடும். அப்ப என்ன ஆகும்? அப்ப இந்த டெல்டா இங்கிட்டு வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தர்ல வந்துடும். இந்த LBA இங்கிட்டு போச்சுன்னா மேல உள்ள L கீழே போயிடும், கீழே உள்ள A மேல போயிடும். அப்ப AE/L வரும். இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணி காமிக்க போறேன். இங்க L/A வந்துச்சு, இங்க என்ன வந்திருக்கு? AE/L வந்திருக்கு. இந்த AE/Lக்கு பதில் என்ன போட போறேன் அப்படின்னா Kன்னு கொடுக்க போறேன், B/டெல்டா. அதாவது அதே மாதிரிதான் ஒரு mm யூனிட் டிஃபார்மேஷனை கிரியேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு லோடு கொடுத்துருக்குமோ அதான் என்ன குறிக்கும்னா ஸ்டிப்னஸை குறிக்கும். ஓகே, அங்க வந்து எதை பார்த்தோம்? ஃபோர்ஸை பத்தி பார்த்தோம், அதாவது ஃபிளெக்சிபிலிட்டியை பத்தி பார்த்தோம். இங்க எதை பத்தி பார்க்கிறோம்? ஸ்டிப்னஸை பத்தி பார்க்கிறோம். அப்ப இந்த கேங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஸ்டிப்னஸை குறிக்கும். அப்ப K ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுக்குறோம்? அப்ப K ஈக்குவல் டு AE/L. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப நல்லா கவனிக்கும். அப்ப இங்க L/A இருக்கு, அந்த L/A அப்படி இன்வெர்ஸ் பண்ணா AE/L வரும். அப்ப ஃபோர்ஸ் மெத்தடோட இன்வெர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். இல்ல இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இன்வெர்ஸ் எடுத்தா LBAன்னு வரும். அப்ப ஃபோர்ஸ் மெத்தட்னு சொல்லலாம். புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு? ஓகே, இப்ப இதே மாதிரி இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க எப்படி இந்த நம்மளுடைய ஃபோர்ஸ் மெத்தடை எந்தெந்த இதுக்குன்னா யூஸ் பண்ணோம், அப்ளை பண்ணமோ அதே மாதிரி இங்க என்ன அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா அதை பாக்குறதுக்கு மாதிரி இங்கே இதே மாதிரி தான் நான் அங்கேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்ப நமக்கு ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கிறோம், கைனமெட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கிறோம். அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கூட இருக்கு அப்படின்னா நம்ம கம்மியா இருக்குது என்ன அன்னோன்ஸ் வந்து கைனமெட்டிக் இன்டிடெர்மினசி. அப்ப இதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்ப இங்க வந்து தேவையான அன்னோன்ஸ் என்ன இருக்கும்? தீட்டா ஆர் டெல்டா, அதாவது தீட்டா ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் டெல்டா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இங்க ஃபோர்சஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அன்னோன்ஸ்ல ஆர் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அப்ப இங்க என்னென்ன மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அதுலயே இருக்கு பாத்துக்கிறீங்களா?
மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இங்க வந்து நம்மளோட மொமெண்ட் வந்து தான் இங்க அப்ளை பண்ண போறோம். அப்போ ஒரு இடத்துல வரக்கூடிய மொமெண்ட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பகிர்ந்து கொடுக்க போறோம் அப்படின்னு தான் ஒரு இன்டிடெர்மினேட் செக்ஸ்ல பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான டாபிக். இந்த ப்ரொஃபசர் காடி தான் 1930 பீரியட்ல வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. இதே தான் நம்ம வந்து என்விரான்மென்ட் இன்ஜினியரிங்ல பைப்லைன் நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் சொல்றேன். ஓகே, இது வந்து இட்டரேஷன் மெத்தட்னோட சொல்லுவாங்க. அப்ப இது யார் கொண்டு வந்ததுன்னா ப்ரொஃபசர் காடி, ஹார்டிகிராஸ் அவர் பேரு, ஃபுல் நேம். 1930 கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன மெத்தட் அப்படின்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். இது வந்து ப்ரொஃபசர் மேனி கொண்டு வந்திருப்பாரு. அதாவது இந்த மெத்தடுக்கு லேட்டரல் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாரு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் இதுல வந்து என்ன டீட்டா கண்டுபிடிப்போம், டெல்டா கண்டுபிடிப்போம். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிப்போம். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் அதாவது மெத்தட். ஓகேவா? இது யாருன்னா ப்ரொஃபசர் மேனி கண்டுபிடிச்சிருப்பாரு. வேற என்ன அப்படின்னா ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ்ல ரெண்டு இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி, ஸ்டிப்னஸ். ஃபிளெக்சிபிலிட்டி நம்மளோட ஃபோர்ஸ் மெத்தட்ல வந்துடும், ஸ்டிப்னஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்ல வந்துடும். டிஸ்பிளேஸ்மென்ட் வந்துடும். ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட். ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட். அடுத்து 4 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவு பார்த்தா போதும். நீங்க 4 என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஹானிஸ் மெத்தட். ஹானிஸ் மெத்தட். ஓகே, அப்ப இதுல என்ன கேட்பாங்கன்னா ஆர்டர் நோட் கொடுத்து கேட்பாங்க. கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த 3 ஆப்ஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கும், ஒரு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ல, சாரி 3 ஆப்ஷன் ஃபோர்ஸ் மெத்தட்ல இருக்கும், ஒரு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கும். பின் வரும் இடத்துல எது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நீங்க வந்து என்ன செய்யணும் அப்ப இதுல வந்து ஒரு 3 கொடுத்துட்டாங்க, இதுல வந்து ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட் இருக்கு அப்படின்னா இதான் ஆன்சர். இல்ல இதுல 3 கொடுத்துட்டு இதுல 1 கொடுத்து ஆர்டர் நோட் கேட்கலாம். இல்லாட்டி நீங்க இந்த ப்ரொஃபசர்ஸ் கொடுத்தானே அவங்க பேரை கொடுத்து அவங்க ஆட் பண்ற மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வரும். ப்ரொஃபசர் காடி வந்து எதை கண்டுபிடிச்சாரு, ப்ரொஃபசர் மேனி எதை கண்டுபிடிச்சாங்க, எந்த மெத்தட் அப்ளை பண்றோம், மேக்ஸ்வெல், அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்ல மோர்ஸ், இது மாதிரி கிளாப் பிரான்ஸ், இது மாதிரி கொடுத்து வந்து அப்படி கேட்கலாம். கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க, பாத்துக்கிறேன். அப்ப இப்ப நான் மொமெண்ட் ஏரியா மெத்தட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வியூ கொடுத்துருக்கேன். இது சும்மா கொடுத்தனா அப்படின்னா சும்மா கொடுக்கல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது தேவைப்படும். இப்ப நான் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எடுக்க போறேன். ஏன் அந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எடுக்க போறேன், அந்த மெத்தட்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், அந்த மெத்தட் எதுக்கு கீழே நம்ம டிவைட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்கான தான் கொடுத்துருக்கேன். ஆனா அசிஸ்லா இதுல எப்படி இருக்குன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல எப்படி ஒவ்வொரு செஷன் கொஸ்டின்ஸ் கவர் ஆகிற மாதிரி எடுத்தோமோ அதே மாதிரி இது கொஸ்டின் கவர் ஆகக்கூடிய செஷன் தான். அப்ப நான் சொன்ன இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிறேன்னா என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா அப்படின்னா அனாலிசிஸ் பொறுத்தவரை இருக்கக்கூடிய மற்ற சிவில் பேப்பர்ல நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்டை விட ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க சால்வ் பண்ற டைமும் ரொம்ப கம்மியா இருக்கும், படிக்கிற டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு நீங்க ஒன்னொன்னு செய்யணும், கரெக்டா கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அனாலிசிஸ் பேப்பரை கிட்டத்தட்ட நீங்க ஃபைனல் ரிவிஷனுக்கு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு 2 நாள் எடுத்துக்கிறீங்கன்னா இது அரை நாள்லயே முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா நீங்க கான்செப்ட்ல ஒரு டைம் புரிஞ்சுட்டீங்கன்னா திருப்பி இந்த இடத்துல எது வந்துச்சு, அந்த இடத்துல அது வந்துச்சு அப்படின்னு பார்க்காம அழகா ஒரு கொஸ்டினோட மிஸ் பண்ணாம எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த செக்ஸர் அனாலிசிஸ் டிகிரி பேப்பர்ல. டிப்ளமோ பேப்பர்ல உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் செக்ஸர் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் பார்க்க போறோம். இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை இந்த கிளாஸ்ல ஆரம்பிச்சிடறேன். பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல எது கீழே வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் கீழே வருது. அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் எப்போ எடுப்போம், நம்மளுடைய இன்டிடெர்மினசி, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்க கைனமெட்டிக் இன்டிடெர்மினசி வேல்யூவோட அதிகமாகும் பொழுது அன்னோன்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய கைனமெட்டிக் இன்டிடெர்மினசிய எது இருக்கு அப்படின்னா நம்ம எந்த மெத்தட் போவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்து ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப நான் கொடுத்துருக்க அந்த இன்டிடெர்மினட் செக்ஸரோட பியூ நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுல வந்து லோடு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்ப 2 பக்கம் பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்டதுல வந்து ஏபிசின்னு கொடுத்துட்டு அதுல வந்து 2 ஸ்பேனா பிரிச்சு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேன் ஃபுல்லா யூரியல் ஆக்ட் ஆகிற மாதிரி, ஒரு ஸ்பேன்ல ஏதாச்சும் ஒரு எசென்ட்ரிக்கல் லோடோ இல்லை சென்டர் பாயிண்ட் லோடோ இது மாதிரி கண்டிஷன்ஸ் மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் கண்டிப்பா ஒரு சம் உங்களுக்கு சால்வ் பண்ணுவேன், அதுல உங்களுக்கு புரியும். இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன செய்ய போறோம்னா மொமெண்ட்டை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், அது பேர்லயே இருக்கு. இதை பத்தி தியரட்டிக்கலாவும் கொஸ்டின் கேட்கறாங்க. இது யார் கண்டுபிடிச்சா, இந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, இந்த மெத்தட் வந்து எங்க அப்ளை ஆகுது, இந்த மெத்தடுக்கான வேற பேர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அடுத்து ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா கேட்கறாங்க. இந்த கிளாஸ்லயே பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அப்ப இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன்.
ஓகே. இப்ப நீங்க கவனிக்கணும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல என்ன பார்த்தோம்? டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட் கீழே வருது. டிஸ்பிளேஸ்மென்ட் மெத்தட்ல என்ன கண்டுபிடிப்போம்? ஸ்டிப்னஸ். அதாவது ஒரு mm டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கிறதுக்கு எவ்வளவு லோடு அப்ளை பண்றோமோ அதான் இந்த ஸ்டிப்னஸ் பத்தி பேசுது. ஓகே. இந்த ஸ்டிப்னஸ் K = B by delta. ஓகே. ஓகே. இப்போ என்ன செய்ய போறேன்னா லோடு இல்லாம மொமெண்ட்டை பத்தி பேச போறேன். அப்ப அதுக்கு ஸ்டிப்னஸ் தான் பத்தி பேச போறோம். ஆனா இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கிறதுனால வெறும் ஸ்டிப்னஸ் சொல்லிட்டேன். ஆனா இங்க மொமெண்ட் அப்ளை பண்ணி உள்ளக்குள்ள ரொட்டேஷன் தீட்டா கிரியேட் ஆகும். அப்ப ஒரே நேம் கொடுக்க முடியாதுல்ல. அப்ப அந்த வார்த்தையில ஒரு சின்ன கரெக்ஷன், அது ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ்னு மாத்த போறேன். ஓகேவா? என்ன ஸ்டிப்னஸ்? ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ்னு மாத்த போறேன். ஓகேவா? இப்ப அதே மாதிரி தான் ஒரு பக்கம் பிக்ஸ்டு வச்சுக்குவோம். இப்ப இந்த இடத்துல எனக்கு நான் ஒரு மொமெண்ட் அப்ளை பண்றேன். ஓகேவா? அப்ப இந்த மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு பிக்ஸ்டு சப்போர்ட்ல எப்பயுமே என்ன ஆகும்? உங்களுக்கு தீட்டாவும் 0, டிஸ்பிளேஸ்மென்ட் 0. அது குறிப்பிட்ட ரீஜனுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆரம்பிக்கும். இப்படி வருதுன்னு வச்சுக்கிறோங்க. இப்ப இங்க ஒரு தீட்டா கிரியேட் ஆகும், இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஓகே. அப்ப இங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இங்க பிக்ஸ்டு சப்போர்ட் கொடுக்கும் பொழுது இங்க மொமெண்ட் அப்ளை பண்றேன். நான் எந்த அளவுக்கு மொமெண்ட் அப்ளை பண்றேனோ அந்த அளவுக்கு இங்க வந்து என்னோட சப்போர்ட் என்ன செய்யுது? வளைய முயற்சிக்குது. இங்க எப்படி வளைஞ்சிச்சோ ஃப்ரீயா அதே மாதிரி வளைய முயற்சிக்குது. ஆனா எனக்கு பிக்ஸ்டு சப்போர்ட்ல இருக்கக்கூடிய எனக்கு இந்த மொமெண்ட் ரியாக்ஷன் என்ன செய்யுதுன்னா, நீ இப்படி வளைய பாக்குறியா, அப்ப நான் வந்து வளைய விடாம நான் இப்ப வந்து ஒரு கிலோமீட்டர் பர் மீட்டர், 1 கிலோமீட்டர் மீட்டர் அளவுக்கு நீங்க வந்து உள்ளக்குள்ள வந்து என்ன கொடுக்குறீங்க? மொமெண்ட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட் இந்த செக்ஷனை வளைக்குது. அப்ப இது என்ன செய்யும்னா அந்த உள்ளக்குள்ள 1 டிகிரி அளவுக்கு வளைக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், 1 டிகிரி அளவுக்கு வளைக்குது. அந்த 1 டிகிரி அளவுக்கு இங்கேயும் தான் வளைக்கும். அந்த 1 டிகிரி அளவு வளைய விடாம இதுக்குள்ள என்ன செய்யணும்னா இங்க வந்து ஓரளவுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஸ்ட்ரிப் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. அந்த ஸ்ட்ரிப்பை யார் கிரியேட் பண்றா? அந்த மொமெண்ட் கிரியேட் பண்ணுது. அப்ப இந்த மொமெண்ட் ரியாக்ஷன் என்ன செய்யுதுன்னா அந்த 1 கிலோமீட்டர் மீட்டருக்கு இங்க 1 டிகிரி வளையுது. அந்த 1 டிகிரியை வளைய விட அளவுக்கு இது என்ன கொடுக்குன்னா ஸ்ட்ரிப் கொடுக்குது. ஓகே. உள்ளக்குள்ள வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்து அது தடுக்குது. ஓகே. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா அப்ப இந்த மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது உள்ளக்குள்ள ஏற்படக்கூடிய ஸ்டிப்னஸை பத்தி பேசுறது. அதாவது உங்களுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னா இந்த 1 கிலோமீட்டர் மீட்டர் அளவு மொமெண்ட் அப்ளை பண்ணிருக்கேன். இப்ப இங்க 1 டிகிரி கிரியேட் ஆகுது. இல்ல ஒரு சில நேரம் இங்க 1 டிகிரி கிரியேட் ஆகிறதுக்கு இங்க 2 கிலோமீட்டர் மீட்டரோட ஆகலாம். புரியுதானே சொல்றேன்? சும்மா வச்சுக்கிறேங்க. அப்ப இந்த 1 டிகிரி ரொட்டேஷனை இந்த தீட்டா 1 டிகிரி ரொட்டேஷனை கிரியேட் பண்றதுக்கு நான் எந்த அளவுக்கு மொமெண்ட் கொடுக்குறேனோ அதுதான் என்னுடைய ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ். புரியுதானே சார்? அப்ப நல்லா கவனிங்க. என்னுடைய 1 டிகிரி தீட்டாவை கிரியேட் பண்றதுக்கு நான் எந்த அளவுக்கு மொமெண்ட் அப்ளை பண்றேனோ அந்த 1 டிகிரி சொல்லுவாங்கன்னா யூனிட் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ் சொல்லுவாங்க. கேனே பேர் வச்சுக்கிறேங்க. அப்ப இங்கேயும் கே தான். ஆனா இங்க கான்செப்ட் என்ன? 1 mm டிஸ்பிளேஸ்மென்ட் உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு லோட் அப்ளை பண்றோமோ அது ஸ்டிப்னஸ். அதே 1 டிகிரி ரொட்டேஷன்ல கிரியேட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு மொமெண்ட் அப்ளை பண்றோமோ அது ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ். இங்க என்ன? ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ். ஓகே. ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ் வச்சுக்கிறேங்க. ஓகே. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா நீங்க ஒரு இதை தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ் பத்தி பேசியாச்சு. இந்த ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ் வந்து இப்ப இங்க மொமெண்ட் இந்த ஃப்ரீ எண்ட்ல கொடுக்குறேன். இது எங்க கிரியேட்? இப்ப இங்க கொடுக்குறேன். இந்த மொமெண்ட் உள்ளக்குள்ள ஃப்ரீயா கிரியேட் ஆகிட்டே இருக்கு. இந்த இடத்துல என்ன செய்யுது? நமக்கு இந்த மொமெண்ட் ரியாக்ஷன் எடுத்து வந்து ஸ்டிப் கொடுக்குது. ஓகே. இப்ப இந்த எண்டுக்கு ஃபார் எண்ட், அதாவது முன்னாடி உள்ள எண்ட். ஓகே. என்னது? பிக்ஸ்டு. அப்ப இங்க கொடுக்கக்கூடிய மொமெண்ட் அப்ளை பண்றேன். உங்களுடைய ஃபார் எண்ட்ல நல்லா கவனிக்கணும். ஃபார் எண்ட்ல பிக்ஸ்டா இருந்துச்சுன்னா இங்க கிரியேட் ஆகக்கூடிய ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ் எப்படி இருக்குன்னா 4EI L அளவுக்கு இருக்கும். நீங்க ரொட்டேஷன்ல கன்சிடர் பண்ணீங்கன்னா தீட்டா சேர்ப்பீங்க. இந்த இடத்துல உள்ள தீட்டா சேர்ப்பீங்க. அப்ப 4EIPL. ஒருவேளை சார் எனக்கு இங்க வந்து கிஞ்சிட் இருக்கு, இல்ல எதுவுமே இல்ல, அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா அப்ப எனக்கு இங்க ஒருவேளை கிஞ்சிட் இருக்கு. ஓகே. கிஞ்சிட்னா பின் சப்போர்ட், ரோலர் சப்போர்ட் எல்லாம் கிஞ்சிட் தான்.
அப்ப இங்க மொமெண்ட் அப்ளை பண்றேன். அப்ப எந்த அளவுக்கு ஆகும்? இந்த அளவுக்கு. இங்க ஏன்னு வச்சுக்கிறோம், இங்க பின்னு வச்சுக்கிறோம். அப்ப இங்க தீட்டா ஏ, இங்க தீட்டா பி. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப எனக்கு இங்க வந்து நான் வந்து மொமெண்ட் அப்ளை பண்றேன் எம்ங்கிற அளவுக்கு. ஃபார் எண்ட் எனக்கு கிஞ்சிடா இருக்கு. ஃபார் எண்ட் வந்து கிஞ்சிடா இருக்கு, பின் சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கிறேன். அப்ப இங்க எவ்வளவு அளவுக்கு எனக்கு ஸ்டிப்னஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா K ஈக்குவல் டு 3EI வகுத்தல் L அளவு கிரியேட் ஆகும். ஒருவேளை எனக்கு இங்க கிஞ்சிடு இருக்கு, ஃபார் எண்ட் ஃப்ரீயா இருக்கு, இங்க மொமெண்ட் அப்ளை பண்றேன். அப்ப எந்த அளவுக்கு இருக்கும்னா இப்படி போயிட்டே இருக்கு. ஐ மீன் என்ன சொல்றேன்னா எனக்கு இங்க ஸ்டிஃபே ஆகாது, அது வளைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு இங்க ஸ்டிப்னஸே கிரியேட் ஆகல, வேல்யூ 0. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப நான் மொமெண்ட் அப்ளை பண்றதுக்கு ஃபார் எண்ட் பிக்ஸ்டா இருக்கு அப்படின்னா என்னுடைய ஸ்டிப்னஸ் வந்து 4EI/L. ஓகே, ரிலேட்டிவ் ஸ்டிப்னஸ் சொல்லுவாங்க. நான் இதுக்கு டெரிவேஷன் கொடுப்பேன். நான் இப்ப இந்த வீடியோ வந்து டக்குனு முடிச்சிருவேன். இப்ப அடுத்த வீடியோ ஆரம்பிக்கும் போது இதுக்கு டெரைவ் பண்ணுவேன். நான் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நான் டெரைவ் பண்ணுவேன், ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். இதுல வந்து ஒரு சில கான்செப்ட் சொல்லிடலாங்கிறதுக்காண்டி தான் இந்த செஷன்ல வந்து அதுல ஒரு கொஸ்டின் வரும், இன்னொரு கொஸ்டின் வர்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிடலாம்னு பார்த்துருக்கேன். ஓகே, அதே வந்து என்னுடைய ஃபார் எண்ட் வந்து கிஞ்சிடா இருக்கு அப்படின்னா 3EI/L. அதே ஃபார் எண்ட் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஸ்டிப்னஸ் வந்து 0. இப்ப இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் பத்தி சொல்றேன்னு சொன்னா தெரிய கொஸ்டின். இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் யார் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பானா, நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபசர் ஹார்டிகிராஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா? ப்ரொஃபசர் ஹார்டிகிராஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்பனா 1933ல கண்டுபிடிச்சிருப்பாரு. இதே மெத்தட் எடுத்துதான் அந்த என்விரான்மென்ட் இன்ஜினியரிங்ல அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு பைப் நெட்வொர்க் அப்ளை பண்ணிருப்பாரு. எப்பனா 1935 பீரியட்ல அவரு பைப்லைன் நெட்வொர்க்குக்கும் இதே மெத்தட் தான் எடுத்து யூஸ் பண்ணிருப்பாரு. பைப்லைன் நெட்வொர்க் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு எடுத்து இந்த மெத்தட் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு இட்டரேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் இட்டரேட்டிவ்னா என்ன அப்படின்னா, நீங்க காலேஜ்ல பார்த்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இட்டரேட்டிவ் நிறைய சொல்லலாம். இப்போ நியூமரிக்கல் மெத்தட்லாம் படிச்சிருப்பீங்க, ஜக்கோபி மெத்தட், நியூட்டன்ஸ் மெத்தட், அதெல்லாம் இட்டரேஷன் வரும். நான் அந்த அளவுக்கு போகல, மேத்தமெட்டிக்குள்ள போகல, நான் பேசிக்கா சொல்றேன். அதாவது இப்போ வந்து ஒரு நம்பர் இருக்கு, 10ங்கிற நம்பர் இருக்கு, இங்க h/3/2 இருக்கு, இல்லாட்டி x/3/2 இருக்கு, இங்க x/5/2 இருக்கு, பிளஸ் ஒரு 15 இப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு, ஆனா எனக்கு இங்க 3/2ங்கிற அளவுக்கு இருக்கு, இங்க 5/2ங்கிற அளவுக்கு இருக்கு. எனக்கு வேரியேஷன் மாறுது, கெழுங்கிறது மாறுது. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, அதாவது எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூ போட்டு பார்ப்போம். எந்த வேல்யூ போடும் போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய 10 ரைட் ஹேண்ட் சைடு வருதோ அப்ப அந்த வேல்யூ தான் x ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் x ஈக்குவல் டு 0.5 போடுறோம்னு வச்சுக்கிறோம். அப்படி போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 10 வருது, இங்க ஒரு 12 வருதுன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப என்ன செய்ய மாட்டோம், x ஈக்குவல் டு 0.5 எடுக்க மாட்டோம். இது ஃபர்ஸ்ட் இட்டரேஷன். இதுல நிறைய முறையில இட்டரேஷன் பத்தி சொல்லலாம், நான் சிங்கிள் டக்குனு புரியுங்கிறதுக்காக சொல்றேன். இதே x ஈக்குவல் டு நான் 0.35 போடும்போது எனக்கு இங்கிட்டும் 10 இங்கிட்டும் 10 வருது, இல்லாட்டி 9.9 சம்திங் வருது, 10 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரேன், கரெக்டா இங்கிட்டும் 10 இங்கிட்டும் 10, அப்ப x ஈக்குவல் டு 0.35 தான் எனக்கு வேல்யூ. இது வந்து ஒரு 4வது இட்டரேஷன்ல வந்திருக்கு அப்படின்னா இப்ப நமக்கு செகண்ட்ல இருக்கு. அப்ப என்ன, இது செகண்ட் இட்டரேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதான் இட்டரேஷன் சொல்லுவாங்க. நம்ம இதுக்குள்ள டீடைல்டா போக வேணாம். அப்ப இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எப்படின்னா, இட்டரேட்டிவ் மெத்தட், n ஆர்டர் இட்டரேட்டர், செகண்ட் ஆர்டர் இட்டரேட்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆர்டர் இட்டரேட்டிவ் மெத்தட், இட்டரேட்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்கறதுக்கு பெருசா क्वेश्चंस இல்ல. இப்போ நான் அடுத்து வந்து என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு இந்த ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ் பத்தி பேசுறேன். ஓகே, இப்போ கேரி ஓவர் பத்தி பேச போறேன். கேரி ஓவர்னா என்னன்னா, என்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறது. புரியுதா நான் சொல்றேன்? இப்ப மொமெண்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நான் கேரி ஓவர் பண்ண போறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு ப்ராப்ளம் நடத்தும் போது ஈஸியா புரியும். இடையில கிஞ்சி வச்சு நம்ம பிரிப்போம், ஜாயிண்ட் வச்சு பிரிப்போம். அப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய இப்ப இதே வந்து நான் என்ன கொடுத்தேன்னா, இந்த மொமெண்ட்டை வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இங்க வந்து எதை பத்தி பேசணும், ஸ்டிஃப்னஸ், ரொட்டேஷனல் ஸ்டிஃப்னஸ் பத்தி பேசணும். இதே நான் கேரி ஓவர் மொமெண்ட்டை பத்தி பேச போறேன், இல்ல கேரி ஓவரை பத்தி பேச போறேன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா, அப்ப உங்களோட கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு ஃபாரின்ல பிக்ஸ் இருந்துச்சுன்னா கேரி ஓவர் எப்படி இருக்குன்னா அதுல பாதியாக குறையும், 50% குறையும். இல்ல ஃபாரின்ல கிஞ்சி இருந்துச்சு அப்படின்னா
உங்களுக்கு எப்படி இருக்கு 0 ஓவர், இது கேரி ஓவர். நான் அது டீடைல்டா கேரி ஓவர்னா என்ன, எப்படி அந்த 1/2 0னா வருதுங்கிறது அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 2 கொஸ்டின் கவர் ஆகணுங்கிறதுக்காண்டி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. டீடைல்டா அடுத்த செஷன்ல சொல்றேன். கேரி ஓவர்னா என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன கொடுக்கறது, பகிர்ந்தளிக்கிறது. புரிதான சொல்றேன். இப்ப உங்ககிட்ட ஒரு 4 இட்லி இருக்கு, உங்களுக்கு 3 இட்லி போதும், பக்கத்துல ஒரு இட்லி தேவைப்படுதுன்னா உங்ககிட்ட இருந்து அங்க பிரிச்சு கொடுக்குற மாதிரி. இதே வந்து என்ன செய்யறோம்னா ஒரு பெரிய ஒரு கம்பை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, லோடு தூக்கிட்டு போறாங்க ஒரு 3 பேரு. நடுவில் போறவங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்ய 2 சைடு இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுப்பாங்களோட. அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப குழம்பிக்க வேணாம், அது நான் டீட்டெயில் தான் சொல்றேன். ஃபாரின்ல பிக்சரா இருந்துச்சுன்னா கேரி ஓவர் வந்து உங்களுக்கு வந்து 1/2 வரும், ஹிஞ்சில் இருந்துச்சுன்னா 0 வரும். ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நான் பார்த்ததெல்லாம் ரிலேட்டிவ் ஸ்டிப்னஸ், சிங்கிள் ஸ்டிப்னஸ் பத்தி பேசுறோம். ஒவ்வொரு மெம்பருக்கு நடக்கக்கூடிய சிங்கிள் ஸ்டிப்னஸ் தான். ஃபாரின் பிக்சர்னா 4A/L, ஃபாரின் ஹிஞ்சிட்னா 3A/L, ஃபாரின் ஃப்ரீனா 0. இதே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல போனோம்னா என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி டோட்டல் ஸ்டிப்னஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். அது என்ன சார் டோட்டல் ஸ்டிப்னஸ்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு மெம்பர் இருக்குன்னு வச்சுக்கிறேன். சரி, அப்ப இது ஓன்னு கொடுக்குறேன், இது ஏ, இது பி, இது சி, இது டி. அப்ப இது ஓஏ மெம்பர், இது ஓபி, இது ஓசி, இது ஓடி. இப்ப இங்க ஒரு மொமெண்ட் அப்ளை பண்றேன். இப்ப இங்க எப்படி போவோம், இப்படி வரும். அப்ப ஃபாரின் பிக்ஸ்னால ஸ்டிப்னஸ் என்ன வரும், KOAங்கிறது 4A/L. ஃபாரின் கிஞ்சிட்னால 3A/L, அதாவது KOBங்கிறது. ஃபாரின் வந்து பிக்ஸ்னால KOCங்கிறது என்ன வரும் 4A/L. அதே சேம் டைம் ஃபாரின் வந்து ஃப்ரீனால KODங்கிறது 0 வரும். ஓகே, அப்ப இந்த மொமெண்ட்டுக்கு இந்த கொடுக்கக்கூடிய மொமெண்ட் எல்லா சப்போர்ட்லயும் என்ன கிரியேட் பண்றேங்கிற ஸ்டிப்னஸோட வேல்யூ எழுதிட்டேன். இப்ப எனக்கு இத டோட்டல் எல்லா ஸ்டிப்னஸையும் சம்மேஷன் பண்றேன். ஏன் சம்மேஷன் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு டெரிவேஷன் கொடுக்கணும், அது நாளை கிளாஸ்ல கொடுக்குறேன். ஜஸ்ட் இதை பாத்துக்கிறேன். அப்ப எல்லா ஸ்டிப்னஸையும் சம்மேஷன் பண்றேன் அப்படின்னா அதான் டோட்டல் ஸ்டிப்னஸ். அப்ப என்ன இருக்கு 4A/L, இங்க 3A/L, இங்க 4A/L பிளஸ் 0. அப்ப இந்த 4A என்ன வந்துடும் 8A/L வந்துடும் பிளஸ் 3A/L. அப்ப L கீழே தான் இருக்கு எடுத்துக்கிறேங்க. 3 8 11 E/L. இதான் என்னுடைய சம்மேஷன் ஆஃப் ஸ்டிப்னஸ் ஆர் டோட்டல் ஸ்டிப்னஸ். இப்ப இது எதுக்கு சொன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பத்தி பேசுறதுக்காண்டி. அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்ங்கிறது என்னன்னா அதாவது என்னோட மெம்பர்ல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த சிங்கிள் ஸ்டிப்னஸ டிவைட் பண்றோம். எதால டிவைட் பண்றோம், என்னுடைய சம்மேஷன் ஆஃப் ஆல் ஸ்டிப்னஸால நான் டிவைட் பண்றேன். அதாவது சிங்கிள் மெம்பர்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்டிப்னஸ என்னுடைய டோட்டல் ஸ்டிப்னஸால டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட வேல்யூ டோட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயும் 1 இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்ப இந்த கிளாஸ் ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், பேசிக்கான விஷயங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடே கொஞ்சம் டீடைல்டா சொல்லணும் உங்களுக்கு. ஓகே, டீடைல்டா சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்கணும், சின்ன ப்ராப்ளமா கொடுக்கணும். அந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லா சால்வ் பண்ண போறதுல எப்படின்னா அந்த ஸ்டெப் வேணா வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கடுத்து உங்களுக்கு டெரிவேஷன் கொடுக்கணும். ஓகே, இப்ப நான் கொடுத்தேன்னா ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ்க்கே நான் ஒரு பெரிய டெரிவேஷன் கொடுப்பேன். இந்த இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இந்த 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 இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கும். அப்புறம் வந்து இது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கும். டெரிவேஷன்ஸ் கொடுக்குறேன். டெரிவேஷனை நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் புரியும். அப்ப இன்னைக்கு நடத்தினதுல ஃபோர்ஸ் மெத்தட்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்னா என்ன, எப்படி வந்து அந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் ஒரு இன்டிடெர்மினட் செக்ஷனுக்கு. அதுக்கடுத்து அந்த மெத்தட்ஸோட நேம்க்கு எப்படின்னா கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி என்னென்ன மெத்தட்னா நம்ம சால்வ் பண்றோம், எதாவது எந்தெந்த கேட்டகரி கீழே கொண்டு வரோம். அதுக்கடுத்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்னா என்ன, அது யாரு கொண்டு வந்திருக்காங்க, அது வேற எங்கே அப்ளை பண்றோம், அதுக்கு வேற பேர்கள் என்ன. அதுக்கடுத்து உங்களுக்கு ரொட்டேஷனல் ஸ்டிப்னஸ்னா என்ன. அதுக்கடுத்து ஸ்டிப்னஸ் வந்து வெவ்வேறு கேசஸ்க்கு ஃபாரின் பிக்ஸ்டு கிஞ்சிரி ஃப்ரீ அதுக்கு எப்படி இருக்கும், கேரி ஓவர் 2 கேசஸ்க்கு ஃபாரின் பிக்ஸ்டு கிஞ்சிரிக்கு எப்படி இருக்கும். அதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா என்ன. அப்ப ஒரு டோட்டல் ஸ்டிப்னஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுல உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எப்பயும் என்ன வேல்யூல இருக்கும் டோட்டலா ஒரு மெம்பருக்கு, இதெல்லாம் இப்ப பேசிக்கா சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு.
ஒரு சில நேரம் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல கேட்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இப்ப நான் கொடுத்துருக்கேன் இதை வச்சு ப்ராப்ளம் கேட்டு போயிடுவாங்க. அப்படின்னா இந்த செஷன்ல 3 கொஸ்டின் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அவசரப்பட வேணாம், தெளிவா கான்செப்ட்ல பார்க்கணும். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல கான்செப்ட்ல சில டெரிவேஷன்ஸ் நான் கொடுக்கணும், அதுக்கடுத்து கான்செப்ட்ல சில விஷயங்கள் சொல்லணும். அது நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன்.